ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடலும் உயிரும். பஞ்சத்தில் பசி தீர்த்த கீரை பற்றி எங்கள் அம்மா சொன்ன ரகசியம், பழைய காலத்து ரகசியம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கீரைக்கு ஒரு பழமொழியே உண்டு. எங்கள் மாமியாவோட அம்மா, எங்கள் அப்பாயியோட அவங்களுடைய சடங்கெலாம் சொல்லுவாங்க. பசி நேரத்தில் அந்த காலத்தில் இப்போ தான் நிறையா ஃபுட்டுக்கெல்லாம் நமக்கு கிடைக்கிது. அப்போக்கி சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட காலமாக. அப்போக்கி இந்த கீரையை போய் பறிச்சிட்டு வந்து தான் சமைச்சு சாப்பிடுவாங்களாம். இந்த கீரைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தாயும் தகப்பனும் தள்ளி விட்ட நேரத்தில் வான்னு அழைச்ச வங்கராட்சி கீரை அப்படிம்பாங்க. இந்த கீரையோட பேர் வங்கராட்சி. இந்த இலையை சமைக்க மாட்டாங்க. பிடிக்கிட்டு வந்துட்டு இலையை எடுத்துட்டு இந்த தண்டை எடுத்து தண்டில் இந்த முடிச்சு இல்லாமல் வேறு இல்லாமல் இப்படி பிச்சிருவாங்க. பிச்சுட்டு அலசிட்டு நல்லா தண்ணியில் வச்சு வேக வச்சுட்டு பிசைஞ்சு அதில் உள்ள தண்டுக்குள்ளே உள்ள நார் பூரா வந்துடும். அதை எடுத்துட்டு முருங்கைக்கீரையை பிச்சு இதை புளிஞ்சு வச்சு அதை எடுத்து தனியாக வச்சுக்கிறோமா. முருங்கைக்கீரையை நம்ம சுண்டுறோமா. முருங்கைக்கீரை சுண்டுற போது லாஸ்ட்டில் இந்த கீரை சுண்டி முடிக்கிற போது இந்த கீரையும் போட்டு அதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பொறுமாவை போட்டு இறக்கி வச்சுருவாங்க. மொத்தம் இது பசிக்காக மட்டும்தான் செஞ்சது. வறுமையில் பசிக்காக செய்யப்பட்ட கீரை தான் இது. கீரை எடுக்கிறதுல தண்டு ஒண்டியும். அதோட பழமொழி தான் இது. அந்த காலத்தில் சாப்பாடு இல்லாதவங்க ஒவ்வொரு வீட்டுகளையும் இதுதான் இருக்குமா. போய் கடற்கரை ஓரத்தில் பிச்சுட்டு வருவாங்களாம். பிச்சுட்டு வந்துட்டு சாதம் கொஞ்சம்னா கீரை அதிகமாக சாப்பிடுவாங்களாம். இதனால தான் அந்த பழமொழியே சொல்கிறாங்க. இதான் இந்த கீரைக்குள்ள. இது பருப்பு கீரை இல்ல, இது பருப்பு கீரை மாதிரியே இருக்கு. பருப்பு கீரையோட வெரைட்டி இது ஒன்று. உப்புல விளையிறது. பார்க்கறதுக்கு பருப்பு கீரை மாதிரியும் இருக்கும். ஆனால் பருப்பு கீரை கிடையாது. வங்கராட்சி கீரை. இதுதான் இதோடைய பேர். சரி.